ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நம்மளோட சிஸ்டமை வந்து ஸ்டெப் இன்புட் ப்ளஸ் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதனுடைய டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அண்டர் டேம்ப்டு சிஸ்டம் தான் வந்து ப்ராக்டிக்கலி எக்ஸிஸ்ட். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஸோ டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அஸ்யூம் ஸ்டெப் இன்புட் அண்ட் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ ஒரு அண்டர் டேம்ப்டு சிஸ்டமுடைய ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆசிலேட் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ வந்து ரீச் ஆகுது. ஸோ ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ வந்து இந்த இடத்துல 1. ஸோ t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து 1 ரீச் ஆகிருக்கும். அதுதான் ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிடி, ஸோ டிலே டைம், ஸோ டிஆர்ன்றது ரைஸ் டைம், ஸோ டிபின்றது பீக் டைம், ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎஸ், ஸோ டிஎஸ்ன்றது செட்டிலிங் டைம், ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பி, ஸோ எம்பின்றது மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ இதில் ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிலே டைம். ஸோ டிலே டைம்னா ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் எப்போ வந்து 50% அப்போ ரீச் ஆகுதோ, அதாவது ஃபைனல் வேல்யூவில் 50% எப்போ ரீச் ஆகுதோ அந்த எடுத்துக்கூடிய டைம் தான் பார்த்திங்கன்னா ஸோ டிலே டைம். ஸோ த டைம் ரெக்வயர்ட் டு ரீச் 50% ஆஃப் தி ஃபைனல் வேல்யூ அட் வெரி ஃபஸ்ட்டு டைம். ஸோ அதுதான் வந்து டிலே டைம். ஸோ இதனுடைய ஃபார்முலா டெரைவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ y of t, ஸோ which is equal to 1 minus e power of minus pi zeta divided by zeta t square root of 1 minus zeta square, so sin omega d plus theta. So இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸோ y of t which is equal to ஸோ 0.5. ஸோ இதில் வந்து 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு which is equal to 1 minus e power of minus pi zeta tக்கு பதில் td சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஃபார்முலா தான் td which is equal to 1 plus 0.7 zeta divided by omega n. ஸோ இதுதான் வந்து டிலே டைமுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் டைம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து வெரி ஃபஸ்ட்டு டைம் எப்போ வந்து ஃபைனல் வேல்யூ, அதாவது ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ டச் பண்ணுதோ அதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் பார்த்திங்கன்னா ரைஸ் டைம். ஸோ டைம் ரிக்வயர்ட் டு ரைஸ் ஃப்ரம் 0 to 100% ஆஃப் ஃபைனல் வேல்யூ அட் வெரி ஃபஸ்ட்டு டைம். ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு 0 to 100%. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து 5% to ஸோ 95% ரீச் ஆச்சுன்னா இது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு உங்களோட ரைஸ் டைம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 5%லேருந்து 95% எப்போ வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து டச் பண்ணுதோ அதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து ரைஸ் டைம். இது வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு. ஸோ இதுவே வந்து ஓவர் டேம்ப்டாக இருந்தால் ஸோ 10% to 90%. ஸோ இது வந்து ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் டைம் வந்து ஸோ 3 சிஸ்டமாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்க்கு வந்து 0% to 100% ஆஃப் ஃபைனல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு 5% to 95% ஆஃப் ஃபைனல் வேல்யூ. ஓவர் டேம்ப்டுக்கு 10% to 90% ஆஃப் ஓவர் டேம்ப்டு, ஸோ 90% ஆஃப் ஃபைனல் வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து டச் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீக் டைம். ஸோ பீக் டைம்ன்றது ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்டை டச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பீக் டைம். த டைம் டேக்கன் பை தி ரெஸ்பான்ஸ் டு ரீச் தி பீக் ஓவர் ஷூட் எம்பி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு டைம். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் வந்து ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பீக் டைம். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா டிபி which is equal to pi divided by omega d. ஸோ இந்த இடத்துல ரைஸ் டைம் நம்ம சொல்லலை. ஸோ ரைஸ் டைம் which is equal to pi minus theta divided by omega d. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ y of t which is equal to ஸோ இந்த இடத்துல ரைஸ் டைம்னா 1 வரும். ஸோ y of t 1 போட்டுட்டு t ஈக்குவல் டு டிஆர் போட்டால் நம்ம சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் ரைஸ் டைம். ஸோ அதுவே வந்து பீக் டைமில் ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஸோ அந்த வேல்யூ வந்து y of t சப்ஸ்டியூட் பண்ணால்
ஸோ இந்த டீக்கு பதில் டிபி போட்டு ஸோ சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு பை டிவைட் பை ஒமேகா டி வேறு ஒமேகா டின்றது டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிலிங் டைம். ஸோ செட்டிலிங் டைம்ன்றது டைம் ரிக்வயர்ட் டு செட்டில் வித்தின் ஸ்பெசிஃபிக் டாலரன்ஸ் பேண்ட். ஸோ இந்த செட்டிலிங் டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டமில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டமில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது இம்பல்ஸ் இன்புட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா at t equal to tau, at t equal to 2 tau, at t equal to 3 tau, t equal to 4 tau சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 tau வேல்யூ ஸோ நீங்கள் வேணால் அந்த வீடியோ திரும்ப எடுத்து பாருங்கள். ஸோ அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் இதில் 4 tau அதாவது 4 டைம்ஸ் ஆஃப் சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட் வரும்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து 98.2% வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அதாவது 4%ல் 4 tauவில் ஸோ 4 இன்ட்டு டைம் கான்ஸ்டன்ட்டில் உங்களோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 98.2% ரீச் ஆகிருக்கும். ஸோ இதுவே வந்து 3 tauவில் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட்டில் அப்ராக்சிமேட்லி 95% உங்களுக்கு டச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எரர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 98.2னா இந்த இடத்துல 2% எரர். ஸோ இந்த இடத்துல 5% எரர். ஸோ அப்போ 2% எரருக்கு உங்களுடைய செட்டிலிங் டைம் அதாவது 98.2க்கு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ 2% எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த 98% ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து செட்டிலிங் டைம். ஸோ வித் 2% ஆஃப் எரர். ஸோ இந்த இடத்துல வந்து டைம் required to reach 95% of final value with 5% of error. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து செட்டிலிங் டைம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 4 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் 4 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2% எரர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2% எரர். ஸோ நெக்ஸ்ட்டு 3 tau போட்டிங்கன்னா ஸோ 5% ஆஃப் எரர். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ செட்டிலிங் டைம் அப்படின்றது நம்ம மெஷர் பண்ணுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி எரர். ஸோ இது நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்டடி ஸ்டேட் எரர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது உங்களுடைய சிஸ்டம் வந்து ஸோ 4 tauவில் 98%, 3 tau அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் 95% உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டவோட வேல்யூ அதாவது சிஸ்டம் டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டிவைட் பை ஜீட்டா ஒமேகா என். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனில் உங்களுடைய இன்புட்டை வந்து ஸ்டெப் இன்புட் போட்டு நீங்கள் டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஸோ இது நீங்கள் டெரிவேஷன் மேத்தமெட்டிக்கலாக டெரிவேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைம் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ அது இந்த இடத்துல நான் வந்து போடல. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அதாவது அண்டர் டேம்ப்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து 1 டிவைட் பை ஜீட்டா ஒமேகா என். ஸோ அதுதாங்க நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டவ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை TS which is equal to 4 divided by zeta omega n for 2% error and for 5% error 3 tau. So 3 divided by zeta omega n. Suppose வந்து 0% error வேணும். ஸோ without any error. ஸோ எப்போ வந்து சிஸ்டம் ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட்டில் உங்களோட சிஸ்டம் வந்து 99.9% உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம அப்ராக்சிமேட்லி 0% நம்ம எரர் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக 0.1% எரர் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்லி 0% எரர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து TS which is equal to 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 0% எரர். ஸோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 0% எரர். ஸோ 5 டிவைட் பை ஜீட்டா ஒமேகா என். ஸோ இதுதான் வந்து செட்டிலிங் டைம் ஃபார் 0% எரர். ஸோ இந்த செட்டிலிங் டைம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இது ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கிளியராக நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு இன்புட்டும் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டடி ஸ்டேட் எரர் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் அப்படின்றது உங்களோட ஸ்டடி ஸ்டேட் வேல்யூவிலிருந்து எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்குது, அதாவது அந்த பீக் வேல்யூ போயிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இது செகண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு வந்து
சிஸ்டம் வந்து ரீச் ஆகக்கூடிய அந்த பீக் பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ இந்த மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் வந்து ஸ்டடி ஸ்டேட்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ பீக் டைமில் இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் உங்களுடைய ஸ்டடி ஸ்டேட் வேல்யூ ஒய் ஆஃப் இன்ஃபினிட்டி டிவைட் பை ஒய் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இன்ட்டு 100%. ஸோ இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் 1.5 வச்சுக்கோங்க. ஃபார் சிம்பிளிசிட்டி ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் நான் வந்து 1.5 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உங்களுடைய எம்பி வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒய் ஆஃப் டிபி வந்து 1.5. ஸோ 1.5 minus 1 divided by 1 into 100%. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 into 100 which is equal to 50%. ஸோ அப்போ என்ன மீனிங்? ஸோ உங்களுடைய ஸ்டடி ஸ்டேட் வேல்யூலேருந்து 50% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ 50% ரைஸ் ஆச்சுன்னா 1.5. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்ன்றது ஸ்டடி ஸ்டேட் வேல்யூலேருந்து எவ்வளோ வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்குது. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட். ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டடி ஸ்டேட் எரரை பற்றி படிப்போம். Okay, thank you friends.